ப்ளூ ஸ்டாரோட கேரக்டர் வந்து ஒரு நாளும் வந்து போய் அடிப்பணியே அது யாராலையும் போய் நிற்காது. நீங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவன் எங்கேயுமே போயிட்டு சமரசமே பண்ணிக்க மாட்டான். அவனோட கொள்கைக்காக அவன் நிற்பார். கேரக்டருக்கான தன்மை தான் அது. அதுவுமே நம்ம திருமண மாதிரி ஒருத்தர் பார்க்கறது தான் நம்ம தொடர்ந்து கவனிக்கிறோம்ல. எந்த ஒரு சமரசமும் பண்ணிக்காம அவர் தொடர்ந்து அவரோட அரசியல் நிலைப்பாடுன்றது இருக்குல்ல, அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருந்துட்டே இருக்கு. ஸோ அதுதான் இந்த மாதிரி நம்மளோட இன்ஸ்பிரேஷன் அண்ணங்க இருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து என்ன நம்மளோட படைப்பு என்னவா மாறணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கிறாங்க. அந்த மாதிரி பேசியாச்சு, படம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படி போயிட்டு இருக்கு. யானாதி அண்ணன் எனக்கு ஃபோன் பண்றாரு, தம்பி உனக்கு வந்து ஒரு விருது வழங்குறோம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த ப்ளூ ஸ்டாருக்கான திரைப்பட விருதை வந்து உண்மையான ஒரு ப்ளூ ஸ்டாரான தான் நான் வாங்குறேன். அதை விட எனக்கு வேற எந்த ஒரு பெருமையுமே எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜெய் பீம். நன்றி.